ரவிராஜ் கொலை வழக்கில் புதிய திருப்பம், சிக்கிய பிள்ளையான் குழுவினர். ஆசிரியர் இடமாற்ற விவகாரம், பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம். சட்டவிரோதமாக எரிபொருள் சேமிப்பு, போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. சமகால அரசியல் நிலைப்பாடு தொடர்பில் ஐநா சபை பிரதிநிதியுடன் கலந்துரையாடல். சுரேஷ் செலை கைது, தேச துரோக செயல், சரத் வீரசேகர காட்டம். சுரேஷ் செலை தொடர்பில் இன்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மக்களின் காணிகளை விட்டு வனஜீவராசிகள் திணைக்களம் வெளியேற வேண்டும், அருண் தந்தை வசந்தன். ஐநா வதிவிட பிரதிநிதிக்கும் தமிழ் தேசிய பேரவையினருக்கும் இடையில் சந்திப்பு. வவுனியா மாவட்ட செயலகத்தில் மாபெரும் தொழிற்சந்தை. QR மோசடி தொடர்பில் 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடு. ரஷ்யாவின் முக்கிய பிரதிநிதி ஒருவர் இலங்கையில், எரிசக்தி பிரச்சினைக்கு தீர்வு. தமிழர்களின் நீண்டகால அரசியல் தீர்வாக சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி அமைப்பு, உண்மையான அதிகார பங்கீடு அவசியம், கனடா உயர்ஸ்தானிகரிடம் சாணக்கியன் வலியுறுத்து. அர்ச்சுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்புரிமை, வாதத்திற்கான திகதியை அறிவித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றவாளிகள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மறுவிசாரணைக்காக மீண்டும் வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக சட்டத்தரணி மதுசூதன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மித்தனிய ஐஸ் போதை ரசாயனங்கள் புதைக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மொட்டு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மனம்பேரி அரசு தரப்பு சாட்சியாக முன்னர் மாறியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொலை குற்றச்சாட்டின் பின்னணியில் பிள்ளையானுடன் சம்பந்தப்பட்ட குழுவும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களின் இடமாற்றம் தொடர்பான கோரிக்கையினை மாகாண கல்வி திணைக்களம் பரிசீலனை செய்யாது மீண்டும் மீண்டும் ஒரே ஆசிரியர்களுக்கே இடமாற்றம் வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்து இன்றைய தினம் வடக்கு மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக இடம்பெற்றது. இதன்போது ஆசிரியர்கள் பலர் கூடியிருந்து சில பதாதைகளை தாங்கிய வாரிகோஷம் எழுப்பினர். அத்துடன் தேவைக்குரியவர் ஏற்கனவே கஷ்ட பிரதேசங்களில் பணிபுரிந்தோர், நோய்வாய்ப்பட்டவர்கள், குடும்ப சூழல் காரணமாக தூர இடங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் என பல ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் தமது பிரச்சினைகள் தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்துக்கு மேல்முறையீடு செய்தும் அந்த முறையீட்டினை பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவுக்கு மாகாண கல்வி திணைக்களம் வழங்கவில்லை எனவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த சிலர் வடமாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆழ்வார்பிள்ளை ஸ்ரீ என்பவரை சந்தித்தனர். அதன்போது தமக்கு மாகாண கல்வி திணைக்களம் ஊடாக எந்த ஒரு முறைப்பாடும் அனுப்பப்படவில்லை என்றும் மேன்முறையீடு அனுப்பப்பட்டால் மட்டுமே தம்மால் பரிசீலனை செய்ய முடியும் எனவும் தெரிவித்ததாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப செயலாளர் தீபன் தெலீசன் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து குறித்த ஆசிரியர்கள் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமது மேன்முறையீடு பரிசீலனை செய்யப்பட்டு தீர்வு வழங்கும் வரை தான் தற்போது பணியாற்றும் பாடசாலையிலேயே பணியாற்ற அனுமதி வழங்குமாறும், அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் தமது போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் தொடரும் எனவும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். சட்டவிரோதமாக எரிபொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இடங்களில் நிபந்தனையின்றி சோதனை நடத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் தேவையான அளவில் எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் தேவையற்ற முறையில் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது உருவாகியுள்ள பாதகமான சூழ்நிலை காரணமாக தேவையற்ற முறையில் எரிபொருளை சேகரித்து கையிருப்பில் வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மற்றும் எரிபொருள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பல்வேறு பொய்யான தகவல்களை பரப்பும் நபர்கள் அல்லது குழுக்கள் குறித்து விசாரணை செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்குமான விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது இன்றைய தினம் யாழ் பாக்ஸ் விடுதியில் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சமகால அரசியல் நிலைப்பாடுகள், எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் சமகால அரசியல் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளன. இக்கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களான ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் மற்றும் சமத்துவ கட்சி தலைவர் சந்திரகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பினரும் பல தடவைகள் என்னிடம் முறைப்பாடு முன்வைத்தனர். இது தொடர்பாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடமும் நான் பல தடவை கூறியுள்ளேன் என யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார். இன்று காரிநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விதமான அபிவிருத்திகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. அத்துடன் மக்களது பிரச்சினைகளும் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக கடற்படையினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள நீலங்காடு காணி பிரச்சினை, விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், கட்டாக்காலி கால்நடைகளின் தொல்லைகள், பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகள் தொடர்பான பிரச்சினைகள், குழாய்வழி குடிநீர் பிரச்சினை, பாடசாலைகளின் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது. ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காரிநகர் பிரதேச செயலர், திணைக்களங்களின் அதிகாரிகள், போலீசார், கடற்படையினர், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா கருத்து தெரிவிக்கையில், அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்தும் போது அங்கே பணி நியமன திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றார். முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலைவின் கைது முற்றிலும் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாதத்தை முறியடிக்க அயராது உழைத்த சுரேஷ் சல்லை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவே ஒரு பாசாங்குத்தனமான மற்றும் தேச துரோக செயல். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை விசாரித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலோ மேலும் 6 அல்லது 7 குழுக்களின் அறிக்கைகளிலும் சலோவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலைவை எதிர்வரும் 22ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலை தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு டேத்திகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இந்த உத்தரவை பிறப்பித்தார். விசாரணை தொடர்பாக சந்தேக நபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தாலும் இந்த சட்டவிரோத செயலில் அவர் ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதனால் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று நீதவான் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் பெருமளவான மக்களின் நிலப்பரப்பை கையகப்படுத்தி வைத்துள்ள வனஜீவராசிகள் திணைக்களம் மக்களின் காணிகளை மக்களிடமே கையளித்துவிட்டு உடன் வெளியேற வேண்டும் என கட்டைக்காடு பங்கு தந்தை வசந்த நடிகளார் தெரிவித்துள்ளார். அண்மையில் கட்டைக்காடு கோவில் பகுதியில் யானைகள் ஏற்படுத்திய சேதத்தை நேற்று பார்வையிட்ட பின்பே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 20ஆம் தேதி குமார் என்பவரின் கரைவலை வாடிக்கு வருகை தந்து 5க்கும் மேற்பட்ட யானைகள் 36 தென்னைகளை நாசமாக்கியதாக கேள்விப்பட்டு நிலைமைகளை பார்வையிட இங்கே வருகை தந்தேன். நான் அறிந்தவரை குறித்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இதுவரையான காலப்பகுதியில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவே இல்லை. முதல் தடவையாக காட்டு யானைகள் வந்து பெருமளவான தென்னைகளை நாசம் செய்துள்ளன. இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆகவேதான் அதனை பார்வையிட பங்கு தந்தை எனும் ரீதியில் இங்கே வருகை தந்துள்ளேன். இதுவெல்லாம் எங்கள் மக்கள் காலாகாலமாக வாழ்ந்து அவர்களுடைய பூர்வீக காணிகள். மக்கள் தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காணிகளை எல்லாம் தேசிய பூங்கா என்று கூறி கடந்த கால அரசாங்கங்களும் தற்போதைய அரசாங்கமும் அடையாளப்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்கின்ற ஒரு கைங்கரியத்தை தான் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதைதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றோம். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை வடக்கு கிழக்கிலே நடந்து கொண்டிருக்கின்றன. அரசு திணைக்களங்கள் ஊடாக இந்த கைங்கரியங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரதேசத்துக்கும் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இங்கே காட்டு விலங்குகள் இல்லை, அடர்ந்த காடுகளும் இல்லை. இந்த பகுதி வனஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய பகுதி என கூறிக்கொள்வதற்கான எந்த சான்றுகளும் இல்லை. எனவேதான் கிராம மக்களுக்கு எழுகின்ற சந்தேகம் எனக்கும் இருக்கின்றது என்று கூறியுள்ளார்.
கடந்த ஒரு வார காலமாக வடக்கில் தங்கியிருந்து சந்திப்புகளை மேற்கொண்டு வரும் இலங்கைக்கான ஐநா வதிவிட பிரதிநிதி திரு மார்க் ஆண்ட்ரி பிரான்சி அவர்களுக்கும் தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைந்துள்ள பாக்ஸ் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. இன்று காலை 9:15 முதல் 10:15 வரை இடம்பெற்ற மேற்படி சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவை சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளருமாகிய செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் வடக்கு மாகாண சபை அமைச்சருமான பூவாய்ங்கரணேசன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான நடராஜர் காண்டீபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். திறன் மேம்பாட்டு அமைச்சகம், மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்த தொழிற்சந்தை இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. குறித்த தொழிற்சந்தையில் கல்விசாரா தொழில் வழங்குனர், தனியார் தொழில் வழங்குனர் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள், தொழில் பெறுநர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று அம்பாறை மாவட்ட செயலக ஏஐ விக்ரம கேட்போர் கூட்ட மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அம்பாறை மாவட்ட செயலாளர் அனுபம மங்கள விக்ரமர் ஆராய்ச்சியின் ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களான கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்கள், பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் இதன்பொழுது பாராளுமன்ற உறுப்பினரான அஷ்ரப் தாகீர் பின்வரும் முன்மொழிவுகளை முன்வைத்தார். களியோடை பாலத்தின் மேல் பகுதியில் காணப்படும் மண் திட்டியை அகற்றி சேதமடைந்த களியோடை ஆற்றின் இடது கரையை புனர் நிர்மாணம் செய்து நிரந்தர பாதுகாப்பு அமைப்புகளை நிர்மாணித்தல். கடந்த 2026 வரவு செலவு திட்டத்தில் அதிமீதகு ஜனாதிபதி அவர்களினால் நிந்தபூர் கலாச்சார மண்டபத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த வேலை திட்டம் தொடர்பில் இதுவரையில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல். இவ்வாறான சில கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. குறித்து இந்த ஒரு நிகழ்வில் அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களான உதுமா லெஃபை, எஸ் அப்துல் வாசித், அஷ்ரப் தாகீர், கோடீஸ்வரன், அபுபக்கர் ஆதம்பாவா, மஞ்சுள சுகத் நாயக்க போன்ற பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். மத்திய கிழக்கில் நிலவும் நெருக்கடி சூழல் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் சிக்கலின் மத்தியில் மற்றவர்களின் QR குறியீடுகளை பயன்படுத்தி எரிபொருள் பெறும் மோசடி நடவடிக்கைகள் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து காவல்துறையுடன் இணைந்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் வர்ண ஸ்ரீதனபால சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பெறப்பட்ட முறைப்பாடுகளில் 150க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் மேலதிக நடவடிக்கைக்காக காவல்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்றும் அந்த சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறை ஏற்கனவே பலரை கைது செய்துள்ளது என்றும் கூறினார். மேலும் எரிபொருள் நிலையங்களில் உள்ள பாதுகாப்பு கண்காணிப்பு கருவிகளை சரிபார்த்து சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது 60 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் QR குறியீட்டை பெற பதிவு செய்துள்ளதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் தலைமையிலான தூதுக்குழு ஒன்று உத்தியோகபூர்வ பயணத்திற்காக இன்று இலங்கைக்கு வந்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் பேரில் ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷ இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது நாட்டில் நிலவும் எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காண உதவும் சாத்தியமான தீர்வுகளை மையமாக கொண்டு பல சந்திப்புகளும் கலந்துரையாடல்களும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்ய செய்தி நிறுவனம் ஒன்றின்படி ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் மற்றும் பிற எரிசக்தி வளங்களை பெறுவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருளை பெறுவதற்காக ரஷ்யாவுடன் இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக இந்த வாரம் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். கடந்த 24ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்திற்கு பிந்தைய ஊடக சந்திப்பில் பேசிய அவர், அரசாங்கங்களுக்கு இடையான ஒப்பந்தங்கள் மூலம் எரிபொருளை பெறுவதில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கூறியிருந்தார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர், ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர மட்டத்தில் நடைபெற்று வருகின்றன. கடந்த காலத்தில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் இதை செய்ய முடியுமா என்று நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் என்றார். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் தலைமையிலான தூதுக்குழு இன்று இலங்கைக்கு வந்துள்ளது. தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் தீர்வாக சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி அமைப்பு மற்றும் உண்மையான அதிகார பங்கீடு அவசியம் என
இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினிடம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தினார். அண்மையில் இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினை தனிப்பட்ட முறையில் சந்தித்து சாணக்கியன் கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்துள்ளார். அந்த சந்திப்பின் போது இலங்கையில் தமிழர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்த விடயங்களை சாணக்கியன் முன்வைத்தார். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி, நில அபகரிப்பு, ராணுவ ஆக்கிரமிப்பு, மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பேற்பு எல்லாமே இவ்வாறான விடயங்களுக்கு இன்னும் தீர்வு காணப்படாமல் தொடர்வதாகவும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும், வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, முதலீடு இல்லாமல் மற்றும் போருக்கு பிந்திய மறுசீரமைப்பு முழுமையடையாத நிலை ஆகியவை அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்து வருவதாகவும் கூறினார். இந்த நிலையில் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் தீர்வாக சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி அமைப்பு மற்றும் உண்மையான அதிகார பங்கீடு அவசியம் என்றும் சாணக்கியன் கனடா உயர்ஸ்தானிகரிடம் வலியுறுத்தினார். கனடா போன்ற நாடுகள் பல இன, மொழி மற்றும் பண்பாடு பல்வகமையை கொண்ட சமூகங்களின் சமஷ்டி ஆட்சி முறையின் மூலம் அதிகார பங்கீட்டை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அந்த அனுபவங்கள் இலங்கைக்கு ஒரு முக்கியமான முன்னுதாரணமாக இருக்க முடியும் என்பதையும் சாணக்கியன் இதன்போது உயர்ஸ்தானிகரிடம் கூறினார். எனவே இலங்கையில் நிலையான அரசியல் தீர்வினை எட்டுவதற்காக நீதி, பொறுப்பேற்பு, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பங்கீடு ஆகியவை ஒன்றிணைந்த முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை அவ்வேளை வலியுறுத்தினர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான வாதங்களுக்கான திகதியை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. நீதிபதி மாயாதுண்ண கோரியா மற்றும் நீதிபதி மக்கேன் கோபல்லாவு ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட மனுவை அபினவ நிவாகால் பெரமுனவின் தலைவர் ஒசலஹேர தாக்கல் செய்திருந்தார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி வந்த போதே சமீபத்துக்கான பொது தேர்தலுக்கான தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ததாக அவர் குற்றம் சாட்டுகின்றார். அரசாங்க பணியிலிருந்து முதலில் விலகாமல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் விதிகளை மீறுவதாகும் என்றும் மனுதாரர் வாதிட்டுள்ளார். முதல் பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் தனது ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேலும் அவகாசம் கோரியதோடு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவரது தனிப்பட்ட கோப்புக்கான அணுகல் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அரசு சார்பில் முன்னிலையான அரசு வழக்கறிஞர் தனிப்பட்ட கோப்பு தற்போது சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திடம் இருப்பதாகவும் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு முதல் பிரதிவாதி அந்த ஆவணங்களை அணுகலாம் என்றும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். முதல் பிரதிவாதி காலம் தாழ்த்தும் தந்திரமாக மீண்டும் மீண்டும் அவகாசம் கோருவதாகவும் அந்த தாமதம் தனக்கு சாதகமாக அமைவதாகவும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் வழக்கறிஞர் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதல் பிரதிவாதி தனது ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் இறுதி தேதியை வழங்கியதுடன் இந்த வழக்கை 2026 ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். மனுதாரர் ஒசலஹேரத் சார்பில் வழக்கறிஞரான NK அசோக்வரனும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்காக வழக்கறிஞர் சேனானி தியாரத்னவும் முன்னிலையாகியிருந்தார்கள் என்பதுடன் அரசு சார்பில் அரசு வழக்கறிஞர் பிரபாஷினி ஜெயசேகரம் முன்னிலையாகினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.